ஓம் சாந்தி. பிறந்தது முதல் பக்தர்கள் தேடி வருகின்றனர். இப்போது அவர்களுள் புதிய சிந்தனையை நிரப்பிவிடுங்கள். ஹே பிரம்மச்சாரிணி, தபஸ்வினி, ஜெகதாம்பா சிவசக்தி, ஜெகத்மாதா சிவசக்தி, கருணாம பகவதி, மயங்கிய மனதின் உலர்ந்த காட்டில், மயங்கிய காட்டின் உலர்ந்த மனக்காட்டில் உன் கருணையின் ஓட்டத்தை பாய்ச்சிவிடு. பிறவி பிறவியாக தேடி வருகின்றனர். இப்போது அவர்களுள் புதிய சிந்தனையை நிரப்பிவிடு. பாபா 2 முரளியிலும், குறிப்பாக இன்றைய 2 முரளியிலும் இந்த மகா வாக்கியத்தை உச்சரித்துள்ளார். இப்போது நடப்பு நேரத்தில் நமது கடமை என்ன என்பதை குறித்து. அப்படியானால் முதல் முரளியில் பாபா முதலில் இதையே கூறினார். உங்களை மக்கள் அழைக்கின்றனர். சக்தி கொடு, சக்தி கொடு. 18ஆம் தேதி முரளி, 18 ஜனவரி. 18 ஜனவரியில் பாபா என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் பல விஷயங்களை அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து 18 ஜனவரியின் தலைப்பை நாங்கள் எடுத்தோம். முரளியின் தலைப்பு வேர்ல்ட் அத்தாரிட்டியின் டைரக்ட் குழந்தைகள். முரளியின் தலைப்பு வேர்ல்ட் அத்தாரிட்டியின் டைரக்ட் குழந்தைகள். இந்த நினைவிலிருந்து அனைத்து சக்திகளையும் ஆணையின்படி நடத்துங்கள். இதில் முதல் பாயிண்டாக நாங்கள் எடுத்தது என்னவென்றால், ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள் அனைத்தும் உங்கள் முன்னால் ஜி ஹுசூர் என்று இருக்கும். அப்போது பாபா முதலில் கூறினார், பிறந்தவுடன் அனைவருக்கும் வரம் கிடைக்கிறது. மாஸ்டர் சர்வசக்திவான் பவ என்ற வரம் கிடைக்கிறது. ஆனால் வரம் கிடைக்கிறது, நினைவு மறந்து விடுகிறது. பாபா கூறினார், நீங்கள் பகவானை அழைக்கும் போது நாங்கள் பாபாவை அழைக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். பாபா ஆஜராகி விடுகிறார். அப்படியானால் சக்திகள் ஆஜராகாது என பாபா கேட்பார். பரமாத்மா ஆஜராகும் போது சக்திகள் ஆஜராகாதா? பின்னர் பாபா கூறினார், நீங்கள் குழந்தைகள் என்றால் குழந்தைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உரிமை இருக்கும். உங்களுக்கு அனைத்து சக்திகளிலும் உரிமை உள்ளது என்று பாபா கூறினார். ஆனால் ஒரு விஷயம் கூறினார், ஹுசூர் ஏன் ஆஜராகவில்லை, சக்திகள் ஏன் ஆஜராகவில்லை என்றால் 2 விஷயங்களை அவர் கூறினார். பாபா முதலில் கூறியது என்னவென்றால், நீங்கள் ஆசனத்தில் அமர்ந்து ஆணையிடவில்லை. இரண்டாவது, வீணான விஷயங்களை பற்றி கூறினார். வீணான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக இருப்பதால் அந்த வீணான விஷயங்களின் காரணமாகவே சக்திகள் ஆஜராகவில்லை. ஆகவே முதலில் பாபா கூறியது என்னவென்றால், ஆசனத்தில் அமர்ந்து ஆணையிடும்போது கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்கள் ஆணையை கேட்கும், ஏற்றுக்கொள்ளும். அப்படியானால் இப்போது நாம் இப்படி செய்வோம். பாபா கூறியது போல, நீங்கள் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் குழந்தைகள். அப்போது நாம் ஆத்மா ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் குழந்தையின் ஆசனத்தில் அமர்ந்து, நான் ஆத்மா ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் குழந்தை என்று நினைத்து நமது மனதிற்கு ஆணையிடுவோம். நமது பிரியதமன் அருகில் செல்ல அனுபவிப்போம், மனம் அங்கு சென்று விட்டது என்று. இவ்வாறு இடையிடையே நாம் இதற்கு ஆணையிடும்போது மெதுவாக நமது கட்டுப்பாட்டுக்குள் வரும். பாபா கூறினார், உங்கள் மனம் என்னவென்றால் குதிரையை போன்றது. மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு நாம் திசை கொடுக்காமல், சில வேலைகளை கொடுக்காமல் இருந்தால் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நாம் அதை மீண்டும் மீண்டும் ஆணையிட வேண்டும்.
இங்கே செல் இங்கே செல் என்று மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வர வேண்டும். மேலும் வீணானவற்றிலிருந்து நாம் விடுபட்டால்தான் நாம் ஆணையிட முடியும். இரண்டாவது இன்று முரளியின் பாயிண்ட் என்னவென்றால், சுயராஜ்ய அதிகாரியின் சார்ட் உங்களுக்கு எதிர்கால பதவியின் வடிவத்தை காட்டும் கண்ணாடியாகும். சுயராஜ்ய அதிகாரியின் சார்ட் உங்களுக்கு எதிர்கால பதவியின் வடிவத்தை காட்டும் கண்ணாடியாகும். இதில் பாபா கூறினார், பல குழந்தைகள் பாபாவிடம் வருகிறார்கள். பாபா அவர்கள் கேட்கிறார்கள், பாபா நாங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகிறோம்? அப்போது பாபா கூறினார், உங்களுக்கு பாபா கண்ணாடி கொடுத்துள்ளார். நீங்கள் அதில் பார்த்து என்ன ஆகப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பாபா கூறினார், ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா கண்ணாடி கொடுத்துள்ளார். அதில் நாம் என்ன ஆகப் போகிறோம் என்பதை சரிபார்க்க வேண்டும். உதாரணமாக கர்மேந்திரியங்கள் உள்ளன, கண்கள் உள்ளன, காதுகள் உள்ளன, வாய் கால்கள் உள்ளன. அவை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லையா என்பதை முதலில் சரிபார்க்கவும். எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ஒரு முறை ஒரு தீதி சொன்னார், இப்போது என்ன ஆகிவிட்டது என்றால், வயிறு சொல்கிறது பசி இல்லை, சாப்பாடு வேண்டாம். மனம் சொல்கிறது மிகவும் நல்லா செய்திருக்கிறார்கள், இன்று ஏதாவது நல்லது சாப்பிடலாம். புத்தி சொல்கிறது பரவாயில்லை, ஹஜ்மோலா சாப்பிடலாம். அதாவது ஜீரணத்துக்காக சாப்பிடுவாங்க இல்லையா, ஹஜ்மோலா. அதனால் மனம், புத்தி, வயிறு எதிலும் ஒத்துழைப்பு இல்லை. இப்போது நாம் அனைவரும் இங்கே இவ்வாறு இருக்கிறோம். சில நேரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கின்றன. பாபாவும் கூறுகிறார், உறுதிமொழி எடுக்கவும். மனம் சொல்கிறது உறுதிமொழி எடுக்கிறோம், கையை முன்னால் நீட்டுகிறோம், இங்கிருந்து இதை செய்ய மாட்டோம், இதை பார்க்க மாட்டோம், இந்த வீணான விஷயங்களை பார்க்க மாட்டோம். முன் ஏதாவது அப்படிப்பட்ட செய்தி வந்தவுடன் உடனே பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனம் கேட்கிறது என்ன செய்கிறாய்? புத்தி சொல்கிறது இது செய்திதான். உலக விஷயங்களை அறியாமல் இருந்தால் எப்படி நாம் சேவை செய்வது? அதனால் நம்முள் மனம், புத்தி ஆகியவற்றில் ஒத்துழைப்பில்லை. நாம் சுயராஜ்ய அதிகாரியின் ஆசனத்தில் அமரும்போது நான் ஆத்மா ராஜா என்று நான் உறுதிமொழி எடுத்துள்ளேன், நான் உறுதியான உறுதிமொழி எடுத்துள்ளேன், நான் இதை செய்யக்கூடாது. அப்போது தானாகவே நாம் மனம், புத்தியை ஆணையில் கொண்டு வர முடியும். அதற்காக பாபா இந்த முரளியில் கூறினார், பிரம்மா பாபா தினமும் சுயராஜ்ய தர்பார் நடத்தினார். ஆகவே மனதை கட்டுப்படுத்த தினமும் நீங்கள் தர்பார் நடத்த வேண்டும். அப்போதுதான் மனம் கட்டுப்பாட்டில் வரும் மற்றும் அதை மீண்டும் மீண்டும் ஆணையில் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது உங்களை திசை திருப்பும், வெளியே போய்கொண்டே இருக்கும். மேலும் கண்ணாடிக்காக பாபா இந்த முரளியில் கூறினார், நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்து நாம் ராஜாவாக ஆகப் போகிறோமா அல்லது உரிமையாளர் ஆகப் போகிறோமா, நாம் ராயல் குடும்பத்தில் வரப்போகிறோமா அல்லது ராயல் பிரஜையாக ஆகப் போகிறோமா, தாசதாசியாக ஆகப் போகிறோமா என்பதை கண்ணாடியில் பார்க்க வேண்டும். ஆகவே இப்போது நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நமது மனதின் கண்ணாடியில் பார்க்கலாம். நான் ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி. ஆத்மாவாக இருக்கிறேனா இல்லையா? நான் என்ன ஆகப் போகிறேன்? என் கட்டுப்பாட்டில் மனம் உள்ளதா இல்லையா? ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் என்னுள் உள்ளதா இல்லையா என்பதை சரிபார்ப்போம். ஓம் சாந்தி. அது இல்லையெனில் அதை நாம் கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம்? பாபா கூறினார், தினமும் தர்பார் நடத்த வேண்டும். இடையிடையே நம்மை நாமே சரிபார்க்க வேண்டும். இப்போது நடுவில் பாடல் போன்றவை ஒலிக்கும் போது அந்த நேரத்தில் நாம் ட்ரில் செய்யலாம். நாம் எவ்வளவு ட்ரில் செய்கிறோமோ அவ்வளவு நமது மனமும் புத்தியும் நமது கட்டுப்பாட்டில் வரத் தொடங்கும். புத்தி நமது கட்டுப்பாட்டில் வருகிறது, மேலும் மனமும் நமது கட்டுப்பாட்டில் வருகிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் ட்ரில் செய்ய வேண்டும். நாம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். பின்னர் மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால்,
இதில் பாபா ட்ரில் செய்து வைத்துள்ளார். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நாங்கள் உங்களைப் போல அவ்யக்த ரூபதாரி ஆக வேண்டும் என்று. இதில் மிகவும் அழகான ஒரு விஷயத்தை பாபா கூறினார். கூடு திறந்தது, பறவை பறந்தது. கூடு திறந்தது, பறவை பறந்தது. பிரம்மா 18 ஜனவரி முரளி. இது 18 ஜனவரி 2004ஆம் ஆண்டின் முரளி. அதில் பாபா கூறினார், பிரம்மா மற்றும் சாக்காரத்தின் தொடர்பு மற்றும் சந்திப்பால் அவர்களின் கூடு திறந்தது மற்றும் பறவை பறந்தது. ஆகவே நாம் அனைவரும் கூட்டில் சிறைப்பட்டுள்ளோம். இந்த உடல் கூடு ஆகும். நாம் அனைவரும் இப்போது இந்த கூட்டில் சிறைப்பட்டுள்ளோம். ஆகவே நாமும் இந்த கூட்டை திறக்க வேண்டும். அதாவது அனைத்து பந்தங்களையும் வெட்ட வேண்டும், உடைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் முக்தராக ஆக முடியும் மற்றும் பாபாவைப் போல சேவை செய்ய முடியும். அப்படியானால் இன்றைய இந்த முதல் முரளியின் இந்த 3 பாயிண்ட்டுகள் இருந்தன. பின்னர் இரண்டாவது முரளி என்னவென்றால், முன்னோர் மற்றும் பூஜ்யமான ஸ்வமானத்தில் இருத்தல். உலகின் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். முன்னோர் மற்றும் பூஜ்யமான ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும். உலகின் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதத்தை எடுக்க வேண்டும். மிகவும் அழகான இந்த முரளி. மற்றும் இதில் நாம் எடுத்த முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் நிமித்தமாக இருந்து நிர்விக்ன நிலையில் நிலைத்திருந்தால் உலகின் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நிர்விக்னமாக மாற்ற முடியும். நாமே நிர்விக்னமாக இருந்தால்தான் மற்றவர்களையும் நிர்விக்னமாக மாற்ற முடியும். இதில் பாபா 2 விஷயங்களை கூறினார். முதலில் பாபா கூறியது, ஆன்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நிர்விக்னமாக இருக்க முடியும். இரண்டாவது, பாபா கூறினார், சேவையின் விரிவில் மிகவும் சென்றுவிட்டோம். அனைவரும் இப்போது ஆத்மீக பானத்தை மறந்துவிட்டார்கள். சேவையின் விரிவில் மிகவும் சென்றுவிட்டோம், ஆன்மீக பானத்தை மறந்துவிட்டோம். அதனால் வரவேண்டிய வெற்றி கிடைக்கவில்லை. மேலும் நாம் எவ்வளவு ஆன்மீக பானத்தில் இருப்போமோ அவ்வளவு வெற்றி நமக்கு கிடைக்கும். பாபா கூறினார், எவ்வளவு ஆன்மீக பானத்தில் இருப்போமோ அவ்வளவு வெற்றி கிடைக்கும். அப்போது நாம் அனைவரும் என்ன செய்வோம்? நோட்டு புக் திறந்து ஆன்மீக பானத்தில் நிலைத்து ஒரு மகா வாக்கியத்தை எழுதுவோம். நான் தேவ ஆத்மா, பிராமண ஆத்மாவின் சிறந்த கடமை ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆசீர்வாதத்தை பெறவும். நான் தேவ ஆத்மா, பிராமண ஆத்மாவின் சிறந்த கடமை ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆசீர்வாதத்தை எடுக்கவும். ஆன்மீக பானத்தில் நிலைத்து கொண்டு, அதாவது நான் ஆத்மா எழுதுகிறேன் என்று நினைத்து எழுத வேண்டும். அத்தகைய நிலையில் நிலைத்து கொண்டு எழுத வேண்டும். பின்னர் இன்னொரு மகா வாக்கியம் எழுதுவோம். முற்றிலும் நான் ஆத்மா எழுதுகிறேன் என்று முழுமையாக, நான் பிராமண ஸ்வரூபத்திலும் சிறந்த ஆத்மா மற்றும் தேவ ஸ்வரூபத்திலும் சிறந்த ஆத்மாவாக இருக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதணும்னா, நான் பிராமண ஸ்வரூபத்திலும் சிறந்த ஆத்மா மற்றும் தேவ ஸ்வரூபத்திலும் சிறந்த ஆத்மாவாக இருக்கிறேன். ஆகவே பாபா இந்த முரளியில் கூறினார், நாம் எவ்வளவு ஆன்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்து கொண்டு கர்மம் செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவை அனைத்தும் முடிவடையும். அனைத்து விக்னங்களும் மற்றும் பிரச்சனைகளும் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் தொடர்புகள் மற்றும் பொருட்களின் காரணமாகவே உள்ளது. நாம் எவ்வளவு ஆன்மீக சொரூபத்தின் பயிற்சி செய்கிறோமோ, எவ்வளவு அந்த சொரூபத்தில் நிலைத்து கொண்டு கர்மம் செய்கிறோமோ, ஒவ்வொரு கர்மமும் செய்வோம். பேசுவது, பார்ப்பது, விருத்தி, திருஷ்டி. பாபா கூறினார், உள்ளுணர்வு,
பார்வை. எதையும் செய்தாலும் அனைத்தையும் ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்து கொண்டு செய்தால் உங்களுக்கு அதிகமாக வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு தடைகளிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒவ்வொரு தடைகளையும் நீங்கள் கடந்து செல்வீர்கள். வாழ்க்கையில் உள்ள எந்த பிரச்சனைகள், சிரமங்கள், தடைகள் இருந்தாலும் ஆன்மீக சொரூபத்தில் அமர்ந்து அந்த கர்மத்தை செய்யுங்கள். அந்த விஷயத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு தடை முடிவடையும். பின்னர் இந்த முரளியின் 2வது பாயிண்ட் என்னவென்றால், முழு முரளியின் 2வது பாயிண்ட், முன்னோர் பற்றிய முரளியில் பாபா கூறினார், ஒவ்வொரு குழந்தையும் முன்னோரும் ஆவார்கள், பூஜ்யமும் ஆவார்கள். ஒவ்வொரு குழந்தையும் முன்னோரும் ஆவார்கள், பூஜ்யமும் ஆவார்கள். அப்படியானால் பாபா இதில் பல விஷயங்களை கூறியுள்ளார். அவை நமது ஸ்வமானத்தில் எழுப்புகின்றன. நாம் முன்பு கேட்ட கவிதையில் பாபா கூறியது போல, உலகில் ஒரு மரம் இருப்பதைப் போல அந்த மரத்தின் வேர் மூலம் முழு மரத்துக்கும் ஒவ்வொரு இலைக்கும் மற்றும் கிளைகளுக்கும் இணைப்பு உள்ளது மற்றும் அனைத்தும் கிடைக்கிறது. அது வேர் மூலமாகவே கிடைக்கிறது மற்றும் தண்டு மூலம் அதற்கான இணைப்பு உள்ளது. தண்டு வழியாக அது சென்றடைகிறது. நீங்கள் அனைவரும் ஆத்மாக்களும் இந்த கல்ப விருட்சத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? பாபா கூறினார், நீங்கள் வேரில் அமர்ந்திருக்கிறீர்கள், தண்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உங்கள் சங்கல்பம் சென்றடைகிறது. உலகின் ஒவ்வொரு ஆத்மாவுடனும் நீங்கள் இணைந்துள்ளீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதன் விளைவு உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சென்றடைகிறது. ஏனெனில் நீங்கள் முன்னோர்கள் என்று பாபா கூறினார். பாபா கூறினார், நீங்கள் முன்னோர்களின் கடமை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பது, சக்தி கொடுப்பது, சகாஷ் கொடுப்பது. மேலும் இதில் பாபா ஒரு விஷயத்தை கூறினார், பரந்தாமத்திலும் நீங்கள் பாபாவுடன் மிகவும் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே இப்போது நாம் மீண்டும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இன்றைய முரளியில் பாபா கூறியது போல நாம் பார்க்கலாம் எங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று. நாம் அனைத்து ஆத்மாக்களும் கல்ப விருட்சத்தின் வேரில் அமர்ந்திருக்கிறோம். முழு உலகத்தின் முன்னோர் ஆத்மா நாம். பரந்தாமத்தில் நாம் பாபாவிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பதை பாருங்கள். முழு உலகத்துடனும் நமக்கு தொடர்பு உள்ளது. அனைவரும் நம்முடையவர்கள், யாரும் பிறர் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடையவர். பின்னர் கோவிலிலும் நான் சிலை வடிவில் அமர்ந்திருக்கிறேன் என்று பார்ப்போம். கீர்த்தனம் நடக்கிறது. மக்கள் கீர்த்தனம் செய்கிறார்கள், ஆரத்தி எடுக்கிறார்கள். எவ்வளவு முறையாக பூஜை நடக்கிறது. ஓம் சாந்தி. ஆகவே இன்றைய முரளியில் பாபா கூறினார், கல்ப விருட்சத்தின் வேரில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், பரந்தாமத்தில் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள் மற்றும் கோவிலிலும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். பக்தர்கள் உங்களை அழைக்கின்றனர். இப்போது உலகின் நிலைமை என்னவென்றால், நாங்கள் ஐநா பற்றிய ஒரு சிறிய அறிக்கையை பார்த்தோம். மேலும் பல அமைப்புகள் இதில் பணிபுரிகின்றன. லட்சக்கணக்கான மக்கள் வீரற்றவர்களாகி விட்டார்கள். தற்போதைய நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வீரற்றவர்களாகிவிட்டார்கள். பல குழந்தைகள் அனாதைகளாகிவிட்டார்கள். சாப்பிடுவதற்கு கிடைக்கவில்லை. பல இடங்களில் வெள்ளம், பல பிரச்சனைகளை அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாம் இத்தகைய விஷயங்களை பார்க்கும் பொழுது உலகத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் முழுமையாக அறிய முடியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட அறிக்கைகளை பார்க்கும்போது முழு உலகத்தின் நிலைமை என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் துயரம், வலி உள்ளது, வேதனை உள்ளது, கஷ்டம் உள்ளது. மருத்துவமனைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளன. நீதிமன்றங்களின் சுற்றத்தில் மக்கள் சிக்கி உள்ளனர். ஆகவே இந்த நேரத்தில் நமது கடமை என்ன? ஏன் பகவான் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார்? சில வரிகள் நினைவுக்கு வருகிறது. ஹே மகாவீர், இப்போது விழித்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம், அலட்சியம், காரணங்கள் கூறும் பழக்கத்தின் நித்திரையை விட்டுவிடுங்கள். ஆத்மாக்கள் துடிக்கின்றன, துயரம், வலியால் வாடுகின்றனர்.
ஹே கோவிலின் சைத்தன்ய புத்தர் என அழைக்கப்படுபவர்களே, நீங்கள் புத்தரைப் போல இதயம் வைத்திருக்கிறீர்களா? வலியால் நிரம்பிய நெடுங்கசிவுகளை கேட்கவில்லை என்கிறீர்களா? வலியால் நிரம்பிய அலறல்களை கேட்கவில்லை என்கிறீர்களா? இடம் இடமாக அலைந்து அலைந்து நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இதயம் உடைந்து துணிச்சல் இழந்து விட்டார்கள். ஹே கல்ப விருட்சத்தின் முன்னோர்களே, கொஞ்சமாவது கருணை கொள்ளுங்கள். நோய், சோகம், வேதனைகளால் பிறவி பிறவியாக துன்பப்படுகிறவர்கள் இந்த கூட்டம் நிறைந்த உலகில் எந்த ஆதரவையும் காணவில்லை. ஆதரவில்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். பாவப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். ஹே மகாவீர், இப்போது விழித்து கொள்ளுங்கள். ஹே சக்திகளே, இப்போது விழித்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம், அலட்சியம், காரணங்கள் கூறும் பழக்கத்தின் நித்திரையை விட்டுவிடுங்கள். ஆகவே உலகின் நிலையை பார்க்கும்போது மற்றும் பகவான் நமக்கு அனைவருக்கும் இவ்வளவு சக்திகளை அளித்துள்ளார். நாம் அனைவரும் எப்போது வேண்டுமானாலும் அமர்ந்து அமைதியின் கதிர்கள், சுகத்தின் கதிர்கள் உலகிற்கு அளிக்க முடியும். அந்த சக்தியை பகவான் நமக்கு அளித்துள்ளார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? இப்போது கூட ஒரு செய்தி வந்தது. நமது இந்த பிகே குடும்பத்தில் ஹரிஷ் ராணா பற்றியது. பல ஆண்டுகளாக மயக்கம் நிலையில் இருந்தார். இவ்வாறான பல ஆத்மாக்கள் உலகில் துயரத்தில் உள்ளனர். அவர்களுக்கு இச்சை மரணம் வழங்கப்பட்டது என்று இப்போது பார்த்திருப்பீர்கள். இவ்வாறு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் முக்தியை விரும்புகின்றனர். உலகில் வலி, வேதனை, கஷ்டத்தில் உள்ளனர் மற்றும் நாம் அனைவருக்கும் கொடுக்க முடியும். இந்த சக்தியை பகவான் நமக்கு அனைவருக்கும் அளித்துள்ளார். அந்த ஞானத்தை பகவான் நமக்கு அனைவருக்கும் அளித்துள்ளார். எப்படி கொடுக்கலாம் என்று கூறியுள்ளார். எப்போது அந்த சங்கல்பத்தில் அமருகிறோமோ அப்போது அதன் அலைகள் உலகிற்கு செல்கின்றன. ஏனெனில் நாம் அனைவரும் யார்? முன்னோர் ஆத்மாக்கள். நம்முடன் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் இணைந்திருக்கின்றனர். நமது அலைகள் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவையும் சென்றடைகின்றது. சிறிது நேரம் கூட நாம் அமர்ந்து நல்ல சங்கல்பத்துடன், உறுதியான சங்கல்பத்துடன் உலகின் ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தாலும், அமைதி கொடுத்தாலும் அது ஒவ்வொரு ஆத்மாவையும் சென்றடையும். ஆகவே இப்போது நாம் சில நேரம் அமர்ந்து இந்த உலகில் உள்ள துயரம், வலி, வேதனை, கஷ்டம் ஆகியவற்றை நினைத்து நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஆத்மாக்களுக்கு நிவாரணம் அளிப்போம். நான் அமைதியின் சாகாரத்தின் குழந்தை. அமைதியின் கதிர்களை முழு உலகில் பரப்புகிறேன். உலகின் அனைத்து துயரமடைந்த ஆத்மாக்கள், அமைதியற்ற ஆத்மாக்கள், வேதனைப்படும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அமைதி கிடைக்கிறது. அனைவரின் மனமும் அமைதியாகிறது. அனைவரின் துயரம், வலி அனைத்தும் முடிவடைகிறது. துடிக்கும் ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்கிறது. எரியும் ஆத்மாக்களுக்கு தங்கும் இடம் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஆகவே இடையிடையே நாம் அனைவரும் எப்போது நேரம் கிடைத்தாலும் அதிகமாக இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று பாபா 2 முரளியிலும் குறிப்பாக கூறினார். ஏனெனில் நாம் இப்போது அவர்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கு சாதனங்கள் உள்ளன, சக்தி உள்ளது, ஞானம் உள்ளது, மேலும் அனுபவமும் உள்ளது. உண்மையாகவே நாம் கொடுக்கும்போது அது ஆத்மாக்களை சென்றடைகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், சிறிது நேரம் கொடுத்தால் உங்கள் மனம் தானாகவே மிகவும் அமைதியாகிவிடும். ஏனெனில் அந்த அலைகள் பல ஆத்மாக்களுக்கு சென்றடைகின்றன மற்றும் அவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆகவே ஆசீர்வாதம் குறித்து பாபா கூறினார், இது ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கும் நேரம். ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆசீர்வாதத்தை பெறவும் வேண்டும். இதில் பாபா கூறினார், நீங்கள் சிறந்த ஆத்மாக்கள். நீங்கள் பிராமணராக இருந்தாலும் சிறந்தவர்கள், இப்போது இருந்தாலும் சிறந்தவர்கள் மற்றும் நீங்கள் தேவதைகளாக ஆனபோதும் நீங்கள் சிறந்தவர்கள்.
மற்றும் ஆசீர்வாதம் கொடுப்பது மிகவும் எளிது, ஆசீர்வாதம் பெறுவதும் எளிது. ஆகவே இது இன்றைய சிறப்பு சேவை. ஆகவே இன்றைய 2 முரளியின் சாராம்சமாக நாம் பார்த்தது என்னவென்றால், முதல் முரளியில் நாம் பார்த்தது சுயராஜ்ய அதிகாரியின் ஆசனத்தில் அமர்ந்து ஆணையிட வேண்டும். நாம் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் குழந்தைகள். இந்த ஸ்வமானத்தில் அமர்ந்து நாம் மனம் புத்திக்கு ஆணையிடும் போது மனம் புத்தி நமது ஆணைக்கு ஏற்ப நடக்கும். நாம் எப்படி சொல்கிறோமோ அப்படியே அது நடக்கும். நாள் முழுவதும் இடையிடையே ட்ரில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை ஆணையில் வைத்திருக்க வேண்டும். பிரம்மா பாபா தினமும் தர்பார் வைத்தது போல நாமும் தினமும் தர்பார் நடத்த வேண்டும். மனதிடம் கேட்க வேண்டும், மனமே நீ எங்கு செல்கிறாய்? இன்று நீ ஏன் இதை செய்தாய்? மீண்டும் மீண்டும் அதை நாம் சொல்லாமல் நிறுத்தாமல் இருந்தால் அது தன் மனப்போக்கில் செயல்படும். ஏனெனில் அதற்கு பழக்கமாகிவிட்டது. பல பிறவிகளாக அதன் உள்ளே பழக்கங்கள் உருவாகிவிட்டன. ஆகவே அதை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து மாற்ற வேண்டும். மீண்டும் மீண்டும் அதை நாம் சரிபார்க்க வேண்டும். பின்னர் 2வது முரளியில் நாம் பார்த்தது, பாபா கூறினார், நீங்கள் பூஜ்யமும் முன்னோரும் ஆன ஆத்மாக்கள். உங்கள் கடமை உலகிற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆசீர்வாதத்தை பெறவும். உங்களின் கடமை துன்பப்படுவோரின் துன்பத்தை நீக்குவது. இவ்வாறு பல விஷயங்களை பாபா கூறினார் என்ன செய்ய வேண்டும் என்று. நல்லது. ஓம் சாந்தி. இன்னொரு முரளி. இன்று 2 முரளியின் ரிவிஷன். 18 ஜனவரி 2004ஆம் ஆண்டின் முரளி. ஆண்டின் முதல் முரளி ஆரம்பமாகிறது. முரளியின் தலைப்பில் கூறப்பட்டுள்ளது, வேர்ல்ட் அத்தாரிட்டியின் டைரக்ட் குழந்தைகள்.